மாத்தறை சிறையில் அமைதியின்மை, காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. பிள்ளையானின் மறைக்கப்பட்ட கொலைகள் உட்பட பல குற்றங்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள். போக்குவரத்து துறையில் புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை. அதிகரித்து வரும் சிக்கன் குனியா பாதிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இலங்கை மீது ட்ரம்ப் வரி விதித்த போது கூடுதலாக மகிழ்ச்சி அடைந்தவர்கள் யார்? ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை எப்போது நிறைவடையும் என கூற முடியாது. கனடா பொது தேர்தலில் யாருக்கு வெற்றி? வெளியான தகவல். யாழில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம். மாத்தறை சிறையில் ஏற்பட்ட அமைதியின்மை நிலைமை தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த சிறைச்சாலையில் உள்ள இரு கைதிகள் குழுக்களுக்கு இடையில் நேற்றிரவு இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். எனினும் மோதலை கட்டுப்படுத்த முடியாத நிலை காரணமாக நேற்றிரவு கண்ணீர் புகை தாக்குதலையும் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று என காவல்துறையினர் தெரிவித்தனர். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை விசேட அதிரடிப்படையையும் அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட ஒரு கைதியை வேறு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்ல முயற்சித்த போது இந்த பதற்றமான நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. அப்போது ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்த சுமார் 500 கைதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியின்மையுடன் நடந்து கொண்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படுவதாக தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் சமூகத்தில் இதுவரை விவாதிக்கப்படாத பல மர்மமான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பில் பல போலீஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பிள்ளையான் மீது விசாரணை விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்த பின்னர் அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் மற்றும் அந்த போர்க்கால சூழலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுகள் மற்றும் கொலைகள் பற்றியது அல்ல என அந்த அதிகாரி கூறினார். மட்டக்களப்பு பகுதியில் பிள்ளையான் தலைமையில் பல குற்றங்கள் அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளுக்காக நடந்ததாகவும் தற்போது இந்த குற்றங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவிநாத் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பிள்ளையானை கடந்த 8ஆம் தேதி கைது செய்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் உள்ளார். விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் பிள்ளையானின் சாரதி கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவிநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பின்னர் தான் தெரிய வந்தது. அதேபோல் பிள்ளையானின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்பட்ட கொலைகள் உட்பட ஏராளமான குற்றங்கள் இதில் அடங்கும். பிள்ளையானின் சாரதி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொது தனியார் கூட்டமைப்பின் கீழ் படகு சேவையை ஆரம்பிக்க தனியார் முதலீட்டாளர்களை இலங்கை அரசாங்கம் நாடியுள்ளது. இலங்கை நீர் ஆதாரங்கள் மற்றும் நீரோட்டங்கள் நிறைந்த ஒரு தீவு என்பதால் சுற்றுலாத்துறையும் நகர்ப்புற பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்த வாய்ப்புள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. எனவே நாட்டுக்குள்ளே இருக்கும் நீரோட்டங்கள் மற்றும் கடற்கரையை பயன்படுத்தி பல பகுதிகளை உள்ளடக்கிய படகு சேவையை ஆரம்பிக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி புத்தளம் கோட்டை காலி மற்றும் காலி மாத்தறை இடையே கடற்கரை போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கவும் இதன் மூலம் சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது. மேலும் ஹமிட்டனெலா, பேரவாவி, திவன்னோயா மற்றும் மதுகாக போன்ற சாத்தியமான நீர்வளங்களை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் முன்மொழியப்பட்ட குறித்த திட்டங்களை பொது தனியார் ஒருங்கிணைந்த திட்டமாக செயல்படுத்துவதற்கு வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கையில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தொற்று நோயியல் பிரிவு விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலன் ஜெயதிச தெரிவித்துள்ளார். சிக்கன் குனியா பரவலை எதிர்கொள்ள சில மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரிக்கவும் கூடுதல் ஊழியர்களை நியமிக்கவும் சுகாதார
சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ரத்னபுரி மருத்துவமனையில் சில ஊழியர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மருத்துவமனைக்கு கூடுதல் ஊழியர்களை நியமிக்க சுகாதார சேவை இயக்குநர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜெயதிச கூறியுள்ளார். இதற்கிடையில் காய்ச்சல் மற்றும் மூட்டுவலி ஏற்பட்டால் முன்கூட்டியே மருத்துவ உதவியை நாடுமாறு தொற்று நோயியல் பிரிவு அதன் வலைத்தளத்தில் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் நுளம்புகள் பெருகும் இடத்தை அகற்றுதல், நுழம்பு விரட்டிகளை பயன்படுத்துதல், நீண்ட கை ஆடைகளை அணிதல், ஜன்னல்கள் மற்றும் கதவுகளுக்கு திரையிடல், காய்ச்சல் மற்றும் மூட்டுவலி ஏற்பட்டால் தகுந்த சிகிச்சையை பெற பொதுமக்கள் முன்கூட்டியே மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது வரி விதித்த போது எதிர்க்கட்சியினர் கூடுதலாக மகிழ்ச்சியடைந்தார்கள் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தரப்பினர் இந்த வரி மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை குறித்து மகிழ்ச்சி அடைந்ததை விட கூடுதலாக இலங்கையின் எதிர்க்கட்சிகள் இந்த வரி விதிப்பினால் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும், தொழிற்சாலைகள் மூடப்படும் என எதிர்க்கட்சிகள் கொண்டாடியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சி பொறுப்பினை ஏற்றபோது அரசாங்கம் 3 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் எனவும் பின்னர் அது 6 மாதங்களில் கவிழும் எனவும் எதிர்க்கட்சிகள் ஆரூடம் கூறியதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த அரசாங்கம் கவிழும் என எதிர்க்கட்சியினர் தற்போது எதிர்ப்பு கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலீடு செய்ய வருபவர்கள் மத்தியில் நம்பிக்கையீனத்தை உருவாக்கி பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவே இவ்வாறு எதிர்ப்பு கூறல்களை வெளிப்படுத்துவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்கா வரி விதிப்பு தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி எமது பொருளாதாரத்தின் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அரசியல் பொருளாதார நிலைமைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே தமது அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பகாவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டென் பிரியசாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றிரவு 9:10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயங்களுடன் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். வெள்ளப்பட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி அல்லது சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்தும் பொறுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான டாக்டர் நளின் ஜெயதிலக இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரியை ஏப்ரல் 21 முன்னதாக அம்பலப்படுத்துவதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உறுதி வழங்கியிருந்தார். இந்த உறுதிமொழி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் நளின் இந்த பதிலை வழங்கியுள்ளார். விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் எப்போது முடியும் என்பது குறித்து காலவரையறைகளை அறிவிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சதி திட்டத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடையவர்களின் பதற்றம் குறித்து அரசாங்கம் குழப்பமடையாது என அவர் கூறியிருந்தார். உதயன் கம்பன்வில பதற்றமடைந்தது போன்று பல எதிர்க்கட்சியினர் பதற்றமடையக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் குறித்த விசாரணைகள் மிகவும் சிக்கல் மிகுந்த ஒன்று எனவும் பல்வேறு முக்கிய தகவல்கள் அம்பலமாகி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் தற்போது பிரதமர் மார்க் கார்னி சார்ந்த லிபரல் கட்சிக்கு அதிக ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவில் அடுத்த ஏப்ரல் மாதம் 28 பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவது யார் என கேள்வி எழுந்துள்ளது. இதற்காக வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த வாக்கெடுப்பில் கனடாவின் தற்போதைய பிரதமரான மார்க் கார்னி சார்ந்த லிபரல் கட்சிக்கு மக்களிடையே 43.7% ஆதரவு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி 36.3%, ஜக்மீத் சிங் நியூ டெமோக்ரசி கட்சி 10.7% ஆதரவும் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் தேர்தலிலும் எதிரொலிக்குமாக இருந்தால் மாகாணி லிபரல் கட்சி தனிப்பெருமை பெற்று ஆட்சியமைக்க வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஓரிரு வாரங்களில் கடவுச்சீட்டு பணிமனை இயங்க செய்யும் நோக்கில் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய பணிமனை யாழ்ப்பாணத்தில் அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்காக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இந்த இடத்தை கடந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் வந்திருந்த அன்றுகுமார் திசாநாயக்க பார்வையிட்டிருந்தார். இந்த நிலையில் கடவுச்சீட்டு பணிமனையை அமைக்கும் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே ஒருநாள் சேவைக்கான வலைதள சேவைக்கு யாழ் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பங்கள் கிடைக்காமையால் தென்னிலங்கையிலிருந்து குறித்த சேவை வழங்குநர்கள் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து தென்னிலங்கையிலிருந்து குறித்த சேவை வழங்குநர்கள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் கடமையாற்ற தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு திணைக்களங்களில் இருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட குழுவால் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.